நீங்கள் எதிர்காலத்தில் கூட இந்த ரோஷனை எப்படி உருவாச்சு, இந்த நகரம் எப்படி உருவாச்சு, இந்த ஒரு பள்ளிக்கூடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாக்கக்கூடிய பேராசிரியர் வந்து வரலாற்று துறையில் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். அதனால் நீங்கள் படிக்கிற பள்ளியில் கவனிமா, நீங்கள் படிக்கிற இந்த பள்ளி எப்போ உருவாச்சு, என்ன மாதிரி இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் முருங்கப்பாக்கம் பள்ளி தெரியுமா? முருங்கப்பாக்கம் அரசு பெண்கள் முருங்கப்பாக்கம் அரசு பெண்கள் இங்கே படிச்சு நிறைய பேர் அங்கே தான் போய் படிக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் தான். அந்த பள்ளியினுடைய போராட்டம் தான் இந்த பள்ளி வர்றதுக்கு காரணமாச்சு. அதான் இந்த நேரத்தில் சொல்லணும். உதாரணமா 1986 வரைக்கும் 1986 வரைக்கும் திண்டிவனத்தில் அரசு பள்ளி எதுவும் கிடையாது. அந்த சமயத்தில் திண்டிவனத்தில் பெண் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அரசு பெண்கள் பள்ளி வருவதற்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயா, உங்களுக்கு தெரியும், டாக்டர் ராமதாஸ் கல்விக்கு இருக்கு, அவர் தலைமையில் ஒரு பள்ளி திறப்பு குழு உருவாக்கப்பட்டது. இதுதான் 1986. முருங்கப்பாக்கம் பள்ளிக்கான போராட்டம் பெரிய போராட்டமா இருந்தது. அதை பற்றி விரிவாக சொல்ல நேரம் ஆகும். அந்த போராட்டத்தில் திண்டிவனம் நகரத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அந்த பள்ளி வேணுங்கிறதுக்காக போராட்டம் பண்ணாங்க. அந்த வருஷமே அந்த பள்ளிக்கூடமும் வந்துருச்சு. அந்த பள்ளிக்கூடம் வந்ததுனால அது நாங்கள் நிறைய அதை வச்சு நிறைய இயக்கங்கள் உருவாகுது. பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம், மக்கள் கல்வி இயக்கம் அப்படின்னு பல இயக்கங்கள் உருவாகும். அப்போ நகர கல்வி மேம்பாட்டு குழு அந்த போராட்டத்துக்காக உதவுனது. அப்படி தொடர்ந்து கவனிங்க. திண்டிவனத்தில் தனிப்பயிற்சி டியூஷன் தனிப்பயிற்சி எடுக்கிறத கண்டித்து ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாதிரிலாம் நடத்தி கொண்டிருக்கும் போது தான் மாணவர்களுக்கு இலவசமாக தனிப்பயிற்சி நடத்துறதுக்காக நிறைய பள்ளிக்கூடத்தில் போய் இடம் கேட்டோம். ஒரு பள்ளிக்கூடக்காரங்களும் கொடுக்கல. அப்பதான் திண்டிவனம் கல்லூரியில எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் அபிபுர் ரஹ்மான் அவர் வந்து, நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், இதான் ஆரம்பம், நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து நீங்க தனிப்பயிற்சி மாணவர்களுக்கு இலவசமா நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அந்த 25,000 இந்த பேராசிரியர் கேவி கோவிந்தசாமி அவருடைய துணைவியார் அவங்க வீட்டோட நெருக்கமான பழக்கம். அந்த 25,000 அவர் வீட்டில் தான் கொடுத்தார். நாங்கள் அந்த 25,000 அப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். உடனே என்ன செஞ்சோம், நம்ம ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிச்சு உடனே பல இடங்களில் இடம் நம்ம கேட்டோம். இந்த இடத்துல 1250 ரூபாய் ஒரு சென்ட். அவர் பேர் முன்சாமிதன். அவர் இந்த இடம் கொடுத்தவர். சடையாண்டி இந்த ரோசனையில் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ரொம்ப பெருந்தன்மையாக உள்ளவர். பள்ளிக்கூடம் வர்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி குறைஞ்ச வரைக்கும் இந்த இடத்த கொடுத்தாரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் 1994 திண்டிவனம் நகர மற்றும் ஊரக கல்வி மேம்பாட்டுக் கழகம் என்ற அறக்கட்டளை பள்ளிக்கூடம் உடனே ஆரம்பிச்சிருந்தார். தமிழ் வழி கல்விக்காக நிறைய ஊர்ல அங்கங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நம்மளும் ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு தான் 1/8/2000 இதிலிருந்து 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இந்த அறக்கட்டளை சார்பாக இங்கே 21 குழந்தைகளோடு இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தோம். அந்த பள்ளி தொடர்ச்சியாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு முதல்ல மழலையர் மற்றும் தொடக்க பள்ளி, அப்புறம் மழலையர் பள்ளி தனியாக நடுநிலைப் பள்ளி, அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 பள்ளிகளாக மழலையர் பள்ளி நடுநிலைப் பள்ளின்னு இன்னைக்கு இயங்கிட்டு